லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். நீண்டகால பிரதமர் 2ஆம் இடத்தில் மோடி. இந்திய பிரதமராக நீண்ட நாட்கள் பதவியில் இருந்தவர்களில் பிரதமர் மோடி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 1966 ஜனவரி 24 முதல் 1977 மார்ச் 24 வரை தொடர்ச்சியாக 4077 நாட்கள் பிரதமராக இருந்தவர் இந்திரா. மோடி தொடர்ச்சியாக 4078 நாட்கள் பிரதமராக இருந்து இந்திராவின் சாதனையை இன்று முறியடித்தார். நாட்டின் முதல் பிரதமர் நேரு மொத்தம் 16 ஆண்டுகள் 286 நாட்கள், அதாவது 6130 நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியில் இருந்து முதலிடத்தில் உள்ளார். அவருக்கு அடுத்த இடத்தை மோடி இப்போது பிடித்துள்ளார். காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியிலிருந்து பிரதமராகி நீண்ட காலம் நீடித்திருக்கும் பிரதமர் என்ற பெருமையையும் இதன் மூலம் மோடி பெற்றுள்ளார். ஆன்மீகம், அரசியல், தியானம் மெகா திட்டத்துடன் மோடி என்ட்ரி. தமிழகமே பரபரப்பாவது ஏன்? 2 நாள் விசிட் இதற்குதான். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் சார்பில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இப்போது மாலத்தீவில் இருக்கும் அவர் கேரளா வந்து அங்கிருந்து நாளை இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட் வருகிறார். இரவு 8:30 முதல் 9:30 மணி வரை நடக்கும் நிகழ்ச்சியில் ஏர்போர்ட்டின் புதிய முனையம் மற்றும் முடிந்த திட்டங்களை துவங்கி வைக்கிறார். ரயில்வே சார்பில் மட்டும் 1030 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வைக்கிறார். குறிப்பாக மதுரை போடி 90 கிலோமீட்டர் தூர மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, நாகர்கோயில் டவுன் கன்னியாகுமரி வரை 21 கிலோமீட்டர் தூர இரட்டை ரயில் பாதை, ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் சந்திப்பு இடையே 12.87 கிலோமீட்டர் தூர வழித்தடம், நெல்லை மேலப்பாளையம் இடையே 3.6 கிலோமீட்டர் தூர இரட்டை ரயில் பாதை ஆகியவை பயன்பாட்டுக்கு வருகின்றன. பின்னர் 10:35 மணிக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இருந்து விமானத்தில் திருச்சி சென்று ஓய்வு எடுக்கிறார். ஞாயிறு காலை 11 மணிக்கு ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். ரோட் ஷோவில் மக்களை சந்திக்கிறார். பிரகதீஸ்வரர் கோவில் சென்று தான் கொண்டு வரும் கங்கை நீரை வழங்குகிறார். அதில் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கும். சாமி தரிசனம் செய்யும் மோடி சில நிமிடங்கள் கோயிலில் தியானம் செய்ய உள்ளார். கோயில் சிற்பங்கள், தொல்லியல் புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார். பின்னர் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிடுவார். தொடர்ந்து இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடக்கிறது. மதியம் 1:30 மணியளவில் கோயிலில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து விமானத்தில் டெல்லி செல்கிறார். இடைப்பட்ட நேரங்களில் அவர் முக்கியமான அரசியல் புள்ளிகளையும் சந்திக்க வாய்ப்புள்ளது. இது 2026 சட்டசபை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். கோவை குண்டுவெடிப்பு கொடூரன் மேலும் 2 சம்பவங்களில் அதிரடி கைது. டெய்லர் ராஜா செய்த பகீர், கஸ்டடி எடுக்கும் போலீஸ். கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி சாதிக் என்ற டெய்லர் ராஜா 29 ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவனது முழு பின்னணியும் வெளியாகி அதிர வைத்துள்ளது. கோவையில் 1998ஆம் ஆண்டில் 12 கிலோமீட்டர் சுற்றளவில் 11 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்தன. 58 பேர் உயிரிழந்தனர். 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அல்-உம்மா பயங்கரவாத அமைப்பின் தலைவன் பாட்ஷா, செயலாளர் அன்சாரி உள்ளிட்ட 160 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான கோவை தெற்கு உக்கடம் பிலால் காலனியைச் சேர்ந்த 48 வயதான சாதிக் என்ற டெய்லர் ராஜாவை 29 ஆண்டுகள் கழித்து சமீபத்தில் தமிழக போலீசார் கைது செய்தனர். தையல் தொழில் செய்து வந்த டெய்லர் ராஜா ஷாஜகான் மஜித் மகாண்டர், ஷாஜகான் ஷைக் உள்ளிட்ட பெயர்களில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு வந்தார். 1996இல் கோவையில் பெட்ரோல் குண்டு வீசி ஜெயிலர் பூபாலன் என்பவரை கொலை செய்தான். அதே ஆண்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் ஷகிதா என்ற பெண்ணை கொலை செய்தான். 1997இல் அல்-உம்மா கூட்டாளிகளுடன் கோவையிலிருந்து மதுரைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் ஜெயபிரகாஷை தீர்த்து கட்டினான். அதேபோல 1998ஆம் ஆண்டு கோவை வள்ளல் நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு வெடிகுண்டுகளை தயாரித்து பதுக்கி வைத்திருந்தான்.
இங்கிருந்துதான் கோவை தொடர் குண்டுவெடிப்புக்கு தேவையான வெடிகுண்டுகளை தன் கூட்டாளிகளுக்கு விநியோகம் செய்தான். இவனை கைது செய்த போலீசார் 5 நாள் கஸ்டடி எடுத்து விசாரித்தனர். பின்னர் கோவை சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே சிறையில் இருக்கும் டெய்லர் ராஜாவை மதுரை ஜெயிலர் கொலை, நாகூர் பெண் கொலையிலும் போலீசார் கைது செய்தனர். மதுரை ஜெயிலர் வழக்கில் டெய்லர் ராஜாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். திடீரென இடிந்த அரசு பள்ளி கட்டடம், 5 மாணவர்கள் மரணம். கோர சம்பவம். ராஜஸ்தானின் ஜாலாவர் மாவட்டம் பிப்லோடி கிராமத்தில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 9 மணியளவில் பள்ளி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. சம்பவத்தின் போது 60 முதல் 70 மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் இருந்ததாக தெரிகிறது. இதில் 5 மாணவர்கள் இறந்தனர். 40 மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். மீட்பு பணிகள் நடக்கிறது. நீண்ட காலமாக பள்ளி கட்டடம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் காணப்பட்டது. அதனை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. கமல்ஹாசன் எனும் நான் தமிழில் உறுதிமொழி எடுத்து எம்பியாக பதவியேற்ற கமல். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் கடந்த ஜூன் மாதம் திமுக கூட்டணியில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இன்று பார்லிமென்றில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றுள்ளார். வெள்ளை சட்டை, கருப்பு நிற பேண்ட் அணிந்து பார்லிமெண்ட் வந்த கமல் தமிழில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். சென்னையில் இலங்கை தாதா நண்பர் ஆன்லைனில் திமுக உறுப்பினர் அட்டை, இரவோடு இரவாக நாடு கடத்தல். இலங்கை கொழும்புவைச் சேர்ந்தவர் முகமது அர்ஷத், வயது 46, தொழிலதிபர். சென்னை புளியந்தோப்பு ஓட்டேரியில் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வந்தார். ஓட்டேரியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் சட்டவிரோதமாக குடும்பத்துடன் தங்கியிருப்பதாக ஐபி எனப்படும் மத்திய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதுபற்றி தமிழக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சில தினங்களுக்கு முன்பாக முகமது அர்ஷத்தை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கஞ்சிபாணி இம்ரானின் கூட்டாளிதான் முகமது அர்ஷத். இலங்கையில் தொழில் போட்டி காரணமாக இம்ரானுக்கும் பூங்கொடி கண்ணன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இம்ரான் ஆதரவாளர்களை பூங்கொடி கண்ணனின் ஆதரவாளர்கள் 2017 சுட்டுக் கொன்றனர். இம்ரானின் நெருங்கிய நண்பர் என்பதால் பூங்கொடி கண்ணனின் ஆதரவாளர்கள் தன்னையும் கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில் இலங்கையிலிருந்து முகமது அர்ஷத் தமிழகம் வந்துள்ளார். 2019 தமிழகத்தில் தங்கியிருக்கிறார். அதன்பின் குடும்பத்தினரையும் அழைத்து வந்துள்ளார். இவர்கள் சென்னை ஓட்டேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். பின்னர் முகமது அர்ஷத் தன் நண்பர் சுரேஷ் என்பவர் மூலம் மண்ணடியில் உள்ள அரசு இ-சேவை மையத்தை அணுகியுள்ளார். அங்கிருந்து ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ரேஷன் அட்டை போன்றவற்றை பெற்றுள்ளார். கடந்த 2022 புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வசிப்பதாக போலியான ஆவணங்களை கொடுத்து திருச்சி அலுவலகத்தில் பாஸ்போர்ட்டும் பெற்றுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன் இணையதளம் மூலம் திமுக உறுப்பினர் அட்டையும் பெற்றுள்ளார். முகமது அர்ஷத்திடமிருந்து ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் முகமது அர்ஷத் மற்றும் அவரின் குடும்பத்தார் 6 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது பற்றி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் உதவியுடன் முகமது அர்ஷத் புதனன்று இரவு நாடு கடத்தப்பட்டார். அவரது குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அர்ஷத் இலங்கை சென்றடைந்த நிலையில் கொழும்பு ஏர்போர்ட்டில் வைத்து இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இலங்கையின் நிழல் உலக தாதாவாக இருந்த அங்குடலோக்கா 2020 கோவையில் மர்மமான முறையில் இறந்தார். அவரது சிஷ்யன் கஞ்சிபாணி இம்ரானின் நண்பர்தான் இந்த முகமது அர்ஷத். இப்படி சர்வதேச கடத்தல் போதை கும்பல் தமிழகத்தில் முகாமிடுவது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. வெட்டு 1 துண்டு 2 பவர் தெரியாமல் அழைத்தது தவறல்ல, மூதாட்டியிடம் சிக்கினார் முத்துசாமி. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை துவங்கி வைக்க அமைச்சர் முத்துசாமி வந்தார். 43வது வார்டு மரப்பாலம் ஜீவானந்தம் நகரில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை துவக்கி வைப்பதற்காக சென்றார். அப்போது அங்கு கோபமாக ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த அமைச்சர் முத்துசாமி, என்னம்மா இங்க நிற்கிறீங்க, ஏதும் குற்றம் குறை இருந்தா அருகில் வந்து சொல்லுமா என தன் அருகில் அழைத்தார்.
உடனே அமைச்சர் அருகில் சென்ற அந்த பெண் ஒற்றை விரலை நீட்டி கோபமாக கேள்வி எழுப்பினார். தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் மட்டும் இந்த பகுதிக்கு ஏன் வரீங்க? இந்த பகுதியில் ரோடு போட சொல்லி எத்தனை மனு கொடுத்துள்ளேன், ஒன்றை கூட கண்டுக்கல. உங்களை பார்க்க முயற்சித்தேன், அதுவும் முடியல. தேர்தலில் ஓட்டு வாங்கும் எண்ணத்தோடு இங்கே வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இது நியாயமா என கேட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அமைச்சர் முத்துசாமி அதிர்ந்து போய் அந்த பெண்ணையை பார்த்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த தொகுதி எம்எல்ஏ சந்திரகுமாரும் மற்றவர்களும் பதற்றமடைந்தபடியே அங்கிருந்து கேள்வி எழுப்பிய பெண்ணை மெதுவாக தள்ளியபடியே அப்புறப்படுத்தினர். வரும் ஆனா வராது, அன்பழகன் விருது பணமே வந்து சேரல, புலம்பும் அரசு பள்ளி ஹெட்மாஸ்டர்கள். தமிழகத்தில் 2022ஆம் ஆண்டு முதல் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்படுகிறது. கடந்த 2024-2025ஆம் கல்வியாண்டிற்கான விருதுக்கு மாவட்டத்திற்கு தலா 2 பள்ளிகள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டன. அதாவது நடுநிலைப்பள்ளி அல்லது மேல்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி அல்லது நடுநிலைப்பள்ளி என 2 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டன. தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருச்சியில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது விருதுக்கு தேர்வான பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு கேடயம் மட்டுமே வழங்கப்பட்டது. பரிசு தொகையான 10 லட்சம் ரூபாய் வழங்கவில்லை. மாறாக அந்த தொகை பொதுப்பணித்துறை வசம் ஒப்படைக்கப்படும். அந்த துறை வாயிலாக பள்ளியில் மேம்பாட்டு பணிகளை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை நம்பி அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொகை குறித்து கேள்வி எழுப்பவே எங்களுக்கு எந்த தொகையும் வரவில்லை என கைவிரித்துள்ளனர். இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் கேட்டபோது தங்கள் அதிருப்திகளை வெளிப்படுத்தினர். அன்பழகன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட துவக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் தேர்வான பள்ளிகளுக்கு மட்டுமே பரிசு தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தொகையும் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்காமல் பொதுப்பணித்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. பணிகள் மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் 2023-2024ஆம் கல்வியாண்டிற்கான தொகையே வந்து சேரவில்லை என தெரிவிக்கின்றனர். விருதுக்கான தொகையை பெற்று பள்ளியில் வளர்ச்சிப் பணி மேற்கொள்வது கனவாக மாறிவிட்டது என வேதனையுடன் கூறினர்.